ஹலோ, வெல்கம் டு பேங்க் ஐடியாலஜி. நான் உங்க சுனில். நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல சில எக்ஸாம் நார்மல் மெத்தட்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு சில எக்ஸாம் ஃபார்மல் மெத்தட் பார்க்க போறோம். நம்ம திலக் சார் நமக்கு எல்லாமே புரியும்படியா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்போ நார்மல் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 சம்ம 3 நிமிஷத்துல போடலாம். இதே ஃபார்மல் மெத்தட் சால்வ் பண்ணீங்கன்னா 5 சம்ம வெறும் 2 நிமிஷத்துல போடலாம். உங்க டைம் ரொம்ப சேவ் ஆகும். டைம் சேவிங் அப்படிங்கிறது பேங்க் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் சில எக்ஸாம் கண்டிப்பா வரும். யூபிஎஸ்சி, பேங்கிங் எல்லாமே சொல்றேன், எக்ஸப்ட் டிஎன்பிஎஸ்சி. அதனால சில எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ பாருங்க, அதாவது இந்த இது மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படிங்கிறதுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணலாம். நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சாதான் உண்டு. ஆல் பிளஸ் ஆல். இப்ப பாருங்க, இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது அழைச்சிடும். இப்ப அதுக்குள்ள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் பிளஸ் ஆல் ஆல். ஆல் பிளஸ் சம் நோ கன்க்ளூஷன். நோ கன்க்ளூஷன்னா கன்க்ளூஷன் கிடையாது. நோ கண்டிஷன் இல்ல, கன்க்ளூஷன் கிடையாது. ஆல் பிளஸ் நோ 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 கண்டிஷன் வரும். ஒரு ஆல் கண்டிஷனும் ஒரு நோ கண்டிஷன் சேர்ந்தா ஒரு நோ கண்டிஷன் தான் வரும். சரியா? சம் பிளஸ் ஆல் சம். சம் பிளஸ் சம் ஒரு கண்டிஷனும் இல்ல. சம் பிளஸ் நோ சம் நாட். சம் பிளஸ் நோ வந்தா சம் நாட். நோ பிளஸ் ஆல் வந்தா சம் நாட் ரிவர்ஸ். அதுதான் ரிவர்ஸ், பின்னாடி சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி நோ பிளஸ் சம் சம் நாட் ரிவர்ஸ். ஓகேவா? இங்க சம் பிளஸ் நோ இருந்துச்சு இல்லையா, சம் நாட், இது அப்படியே எழுதுவோம். இது சம் நோ பிளஸ் சம் இருந்தா சம் நாட் ரிவர்ஸ்ல எழுதுவோம். ஓகேவா? நோ பிளஸ் நோ எந்த கன்க்ளூஷனும் வராது. அது மீன் நோ கன்க்ளூஷன் கிடையாது, எந்த கன்க்ளூஷனும் இதுக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது இதை நீங்க RHS, இப்போ இதை LHS எடுத்துங்க. LHS இதை வந்து RHS. அதாவது சில எக்ஸாம் ஃபார்முலா மெத்தட் நோட் பண்ணிக்கங்க. சில எக்ஸாம் ஃபார்முலா மெத்தட். ஆல் பிளஸ் ஆல் ஆல். சரியா? இப்போ ரெண்டு ஆல் கண்டிஷன் சேர்ந்துச்சுன்னா எனக்கு கிடைக்க போறது எனக்கு ஒரு ஆல் கண்டிஷன் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் A R B, ஆல் B R C. சரியா? எனக்கு கிடைக்க போறது என்ன? இது ரைட் ஹேண்ட் சைடு. ஆல் A R B, ஆல் B R C. ஓகேவா? நிறைய ஹிந்தி சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் வெர்டிகல் கட், லெஃப்ட் வெர்டிகல் கட், ஸ்ட்ரைட் டயகனல் கட் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. நமக்கு வேண்டியதுன்னா ரைட் டயகனல் கட். சரியா? இங்க இருந்து இது கட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது இந்த லெட்டரும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் இங்க இருக்க செகண்ட் லெட்டரும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத செகண்ட் லெட்டரும் செகண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் கிராஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இதுதான் ரைட் டயகனல் கட். இப்படி ஆகி ஆல் ARC நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம மெத்தட். அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. ஆல் ARC. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஆல் ARB, ஆல் BRC அப்படின்னா ரெண்டும் கிராஸ் பண்ணோம்னா ஆல் ARC. ஓகேவா? அடுத்தது ஆல் பிளஸ் சம். இது நோ கண்டிஷன். நோ கண்டிஷனா கன்க்ளூஷன் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். ஆல் ARB சம் BRC அப்படின்னு வைங்களேன். அதாவது நல்லா ஃபாலோ பண்ணீங்க. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சில எக்ஸாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆல் பிளஸ் சம் அப்படிங்கிறப்போ கண்டிஷனே கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க ஆல் பிளஸ் சம் அப்படின்னு பார்த்து இங்க நோ கண்டிஷனோ இல்ல சம் நாட்டோ இல்ல சப்போஸ் இங்க ஆல் BRC ஆல் ARC அப்படின்னு கொடுத்தாவோ எந்த கன்க்ளூஷன் பார்த்தாலும் தப்பு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். தப்பு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதாங்க சில எக்ஸாம் ஃபார்முலா மெத்தட். முடிஞ்சு போச்சு. ஆல் பிளஸ் சம் அப்படின்னு பார்த்து எந்த கன்க்ளூஷன் நோவோ சம்மோ சம் நாட்டோ எது வந்தாலும் அது தப்பு போட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதான் ஆல் பிளஸ் சம். ரொம்ப ஈஸியா மெத்தட். எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரீச் ஆகும். ஓகேவா? அடுத்தது ஆல் பிளஸ் நோ. ஆல் ARB நோ B is C. ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு தேவையான கட் என்ன? ரைட் டயகனல் கட். கட் ஆகுதா? இங்க ஒரே லெட்டர், இங்கே ஒரே லெட்டர். சரியா? இங்க பாருங்க ஆல் ARC. சரியா? இப்போ ஆல் பிளஸ் நோ என்ன? நோ. ஆல் பிளஸ் நோ நமக்கு என்ன? நோ. சரியா? ஆல் பிளஸ் நோ நோ நோ. நம்ம டயகனல் கட் ஆகுதா? மிச்சம் என்ன இருக்கு? அவ்வளவுதான். நோ A is C. No A is C.
சரியா? நோ ஏ இஸ் சி, இதான் ஆல் பிளஸ் நோ, இதான் ஆல் பிளஸ் நோ, நோ ஏ இஸ் சி. நல்லா ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி ஆல் கண்டிஷன் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆல் பிளஸ் ஆல், ஆல் ஆல் பிளஸ் சம் அப்படின்னா எந்த கன்க்ளூஷனும் வராது. ஆல் பிளஸ் நோ அப்படின்னா நோ, சரியா? நோ கண்டிஷன் வரும், சரியா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சம் பிளஸ் ஆர். இப்போ எல்ஹெச்எஸ் சம் ஏ ஆர் பி, ஆல் பி ஆர் சி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். சம் ஏ ஆர் பி, இந்த சம் ஏ ஆர் பியை எப்படி நம்ம மாத்தலாம்? இது வந்து ரிவர்ஸ் கண்டிஷன் மாதிரி. சம் ஏ ஆர் பின்னு சொல்லலாம், சம் பி ஆர் ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆல் கண்டிஷன் எப்படி சொல்லலாம்? சம் பி ஆர் சின்னு சொல்லலாம். ஓ, முடிஞ்ச சொல்றேன் பாருங்க. எல்லா பியும் சிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சொல்லலாம்? சம் பிஆர்சின்னு சொல்லலாம், சம் சிஆர்பின்னு சொல்லலாம். நம்ம கொடுத்த கண்டிஷன் ஆல் பிஆர்சின்னு சொல்லலாம். எல்லா பியும் சிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதாங்க பார்த்துக்கணும். சப்போஸ் இங்க எப்படி இருக்குன்னு வைங்க, சம் பிஆர்ஏ இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு இது கரெக்டா இல்லையே, என்னாச்சு ஐயோ அப்படின்னு நினைக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, சம் கண்டிஷன் பொறுத்தவரை நம்ம ஆப்போசிட்டா மாத்திக்கலாம். இப்போ சம் ஏஆர்பின்னு இருக்கணும், சம் பிஆர்ஏ ரெண்டு ஈக்குவல் தானே. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏ கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே மாத்துங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இங்க ஏ போட்டு இங்க பி வந்து ரைட் ஆங்கிள் போட்டீங்க அப்படின்னா சம் ஏஆர்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதா? சம் பிளஸ் ஆல் போட்டா சம் ஏஆர்சி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சம் பிளஸ் ஆல் சம், சரியா? அதே மாதிரி தான் சம் பிளஸ் சம். சம் பிளஸ் சம் வந்தா நோ கண்டிஷன், அதாவது நோ கண்டிஷன், நோ கண்டிஷன் கிடையாது. இதுக்கு வந்து கன்க்ளூஷன் கிடையாது, சரியா? அதனால சொல்ற தேவையில்லை. சம் பிளஸ் சம், ஆல் பிளஸ் சம் பிளஸ் சம், நோ பிளஸ் நோ, இதெல்லாம் எதுக்குமே கண்டிஷன் வராது, சரியா? அதனால பாத்துங்க. அடுத்து சம் நோ. இப்போ சம் ஏ ஆர் பி, நோ பி இஸ் சி அப்படி இருந்துச்சுன்னா சம் நோ பார்த்தா என்ன வரும்? சம் நாட் டக்குன்னு வரும் நமக்கு. இப்போ ஆல் பிளஸ் ஆல் அப்படின்னா ஆல், ஆல் பிளஸ் சம் அப்படின்னா கன்க்ளூஷன் கிடையாது. ஆல் பிளஸ் நோ அப்படின்னா நோ. சம் பிளஸ் ஆல் அப்படின்னா சம், சம் பிளஸ் சம் அப்படின்னா கண்டிஷன் கிடையாது. சம் பிளஸ் நோ அப்படின்னா சம் நாட், ஞாபகம் வரணும். சம் பிளஸ் நோ அப்படின்னா சம் நாட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா நல்ல ஞாபகத்துல இருக்கணும். இந்த வீடியோ பார்க்க முடிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாம் ஈஸியா கத்துப்பீங்க. சிலாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சம் பிளஸ் நோ, சரியா? இப்போ நம்ம தேவையானது என்ன? ரைட் டயகனல் கட். கட் ஆகுதா? ரெண்டும் ஒரே லெட்டரா? கட் ஆகுதா? சம் ஏஆர்சி, சரியா? அதான் இருக்கு சம் ஏஆர்பி, சம் நோ பிஇசி அப்படி இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ரைட் டயகனல் கட் பண்ணியாச்சு. மிச்சம் நமக்கு என்ன வரும்? சம் நாட், சம் ஏ ஆர் நாட் சி. சம் ஏ ஆர் நாட் சி, சரியா? பாருங்க, சம் ஏ ஆர் நாட் சி, சம் ஏ ஆர் பி அப்படின்னா நோ பி இஸ் சி அப்படின்னா இந்த ரைட் டயகனல் பிட்ல கட் ஆகி மிச்சம் என்ன இருக்குதோ சம் நாட் கண்டிஷன்ல எழுதணும். சம் ஏ ஆர் நாட் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். சிலாகிசம் 2 நிமிஷத்துல இந்த 5 ப்ராப்ளத்தையும் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? பாருங்க, நோ பிளஸ் ஆல். அடுத்தது நோ பிளஸ் ஆல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? சம் நாட் ரிவர்ஸ். இந்த பிராக்கெட்ல ரிவர்ஸ் பாத்தீங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ பிளஸ் ஆல்க்கும் நோ பிளஸ் சம்முக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? நோ பிளஸ் ஆல். இப்போ நோ பிளஸ் ஆல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கண்டிஷன் சொல்ல பாருங்க. நோ ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் சி அப்படி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஹிந்தி சேனல்ஸ்ல வர மாதிரியோ அதர் சேனல்ஸ்ல வர மாதிரியோ நம்ம வந்து சொல்ல போறது இல்லை. இந்த ரைட் டயகனல் நமக்கு வருதா இல்லையா, சரியா? அது மட்டும் தான் பார்க்க போறோம். நமக்கு இந்த ரெண்டும் ஒரே லெட்டர் தான் இருக்கு. ரைட் டயகனல் கட்டுறது. நோ பிளஸ் ஆல் என்ன? சம் நாட் ரிவர்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் அது எழுதுங்க. சம் இங்க என்ன மிச்சம் இருக்குது? ஏ ஆர் நாட் சி. ரிவர்ஸ்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸ்னு சொன்னேன் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்னா இது இங்க வரணும், இது இங்க வரணும், சரியா? அப்ப என்ன வரும்? சம் சி ஆர் நாட் ஏ. சம் சி ஆர் நாட் ஏ. இதாங்க ரிவர்ஸ் மெத்தட்னா வேற ஒண்ணுமே இல்ல. நோ பிளஸ் ஆல் வந்துருச்சு, ரெண்டை கால்குலேட் பண்ணியாச்சு. ஏ இஸ் சி இருக்கு இல்லையா? இது நேரா எழுதுனா, இது அப்படியே எழுதணும்னா சம் நாட் வராது. சம் நாட் வரும், ஆனா அது ரிவர்ஸ் எழுதணும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் சி ஆர் நாட் ஏ, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து நோ பிளஸ் ஒன். No A is B. Sum B is C. அப்படி இருக்கும்போது பாருங்க ரைட் டயகனல் கட் ஆகுதுன்னு நமக்கு பார்க்கணும். சரியா? ரைட் டயகனல் கட் ஆகுது. அதே மாதிரி நோ பிளஸ் சம் என்ன வரும்? சம் நாட். சம் நாட். ஓகேவா? என்ன சொன்னேன்? ரிவர்ஸ் அப்படின்னு என்ன வரும்? இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துரும், இங்க இருக்கிறது செகண்ட் வந்துரும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம சிலாகிசத்துல ஃபார்முலா மெத்தட்ல நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியும். ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க. அதே மாதிரி நோ பிளஸ் நோ அப்படின்னா அது கன்க்ளூஷன் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நோ பிளஸ் நோ வந்துன்னா கன்க்ளூஷன் கிடையாது. நோ A is B இல்ல நோ B is C அப்படி நோ பிளஸ் நோ பாத்தீங்கன்னாவே நம்ம கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்திருந்தாலும் அது தப்பு தான். என்ன கொடுத்தாலுமே தப்பு தான். அதே மாதிரி அதான் சொன்னேன் இல்லையா, ஆல் பிளஸ் சம் வந்தாலும் இதே மாதிரி தான், சம் பிளஸ் சம் வந்தாலும் அதே மாதிரி தான், நோ பிளஸ் நோ வந்தாலும் அதே மாதிரி தான். அதனால ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. சரியா? இன்னொன்று சொல்றேன். இப்போ ஆல், ஜஸ்ட் an எக்ஸாம்பிள், ஆல் A is B. இந்த ஆல் A is B எப்படி எப்படிலாம் எழுதலாம்? நல்லா யோசிங்க. ஆல் A is B ஆல் A is B சொல்லலாம். சம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது இல்ல டயகிராம் போட்டு காமிக்க பாருங்க. எல்லா ஏவும் B குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஏவும் B குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் A or B இருக்குன்னு சொல்லலாம், சம் B or A ன்னு சொல்லலாம், ஆல் A or B. இதுல எத்தனை ஃபார்மேட் சொல்லலாம் அப்படின்னா சம் A or B சொல்லலாம், சம் B or A சொல்லலாம். அப்போ இதை எப்படி சொல்லலாம் இல்லையா? இதே மாதிரி நோ கண்டிஷன்ல பாருங்க. தெளிவா சொல்லணும்னா பாருங்க, இன்னொரு தடவை சொல்றேன். ஆல் A is B அப்படி இருக்கு இல்லையா? இது வந்து என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா சம் A is B ன்னு சொல்லலாம், சம் B is A ன்னு சொல்லலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல் கண்டிஷன்ல இதை மட்டும் தான் சொல்ல முடியும், வேற எதுவும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆல் கண்டிஷன்ல ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதான் நம்ம மெத்தட்ல ஆல் கண்டிஷன்ல ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஃபார்முலா மெத்தட் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டா இதை விட சிம்பிள் வேற ஒண்ணுமே இல்லை. சில எக்ஸாம் 2 நிமிஷம் பண்ற நீங்க சீக்கிரமாவே 1.30 மினிட்ஸ் இந்த மாதிரி டைம்ல நீ போட்டுடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே நோ கண்டிஷன் பாருங்க. நோ கண்டிஷன்ல இப்ப நோ A is B இருக்கு இல்லையா? ஒரு நோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுல வர எல்லா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்ப சப்போஸ் இப்ப நோ இருக்கு, சம் A is not B கரெக்ட், சம் B is not A கரெக்ட். அதே மாதிரி no B is A கரெக்ட். சரியா? நோ கண்டிஷன்ல என்னென்னலாம் வருதோ, நோ கண்டிஷன்ல என்னென்னலாம் இருக்குதோ அது கீழே வர எல்லா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எப்படி சொல்றது கரெக்டா தான் இருக்கும். சரியா? அதனால பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போறது ரிவர்ஸ் சிலாகிசம் சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட்லி அதை கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதுக்காக நடத்துறேன் நான். ரிவர்ஸ் சிலாகிசம் அப்படின்னா நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதான் ரிவர்ஸ் சிலாகிசம் ஃபார்முலா மெத்தட். சரியா? அதான் நம்ம பார்க்க போறோம். ரிவர்ஸ் சிலாகிசம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம நார்மல் சிலாகிசம் விட ரிவர்ஸ் சிலாகிசம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கன்க்ளூஷன். ஓகேவா? All book is a pen is a possibility. Some pencil or pen. No book is a eraser. Some pencil or book. சரியா? கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா some pen or book, all book are possibility எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏன் நம்ம கஷ்டமானதை எடுத்து பார்க்கணும்? பாசிபிலிட்டி கண்டிஷன் அதெல்லாம் போட்டு எல்லாம் பார்க்கணும் இல்லையா? நம்ம ஏன் கஷ்டமானதை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எது நம்ம கண்ணு ஈஸியா இருக்கு? நோ. நோ புக் இஸ் எரேசர் அப்படின்னா நோ இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கணும்? அதாவது ஒரு நோ கண்டிஷன் RHSல, அதாவது இது வந்து கன்க்ளூஷன் தானே, அப்போ RHSன்னு சொல்லலாம். சரியா? RHSல. சரியா? LHSல அப்ப எப்படி என்ன இருக்கணும்? ஆல் பிளஸ் நோ இருக்கணும் கண்டிப்பா. ஆமாவா? ஆல் பிளஸ் நோ கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து நோ கண்டிஷன் வரும். ஓகே தானே? அதுபடி பார்த்தோம்னா அப்படியே வரிசையா பார்த்துட்டே வாங்க. கிளாஸ் வந்து நோ பிளஸ் நோ இருக்கு, நோ பிளஸ் சம் இருக்கு, நோ கண்டிஷன் வராது. அப்போ இது தப்பு. ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு.
அடுத்த சம் பிளஸ் நோ இருக்கு, நோ பிளஸ் நோ வரல. இங்க ஆல் கண்டிஷனா வரல இல்லையா, எப்படி வரும் இப்போ சம் 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 வரல, இல்ல தப்பு. இங்க பாருங்க ஆல் பிளஸ் நோ, ஆல் பிளஸ் நோ தான் நோ தானே, நோ புக் இஸ் எரேசர், நோ புக் இஸ் எரேசர். நமக்கு என்ன தேவை, ரைட் டயகனல் கட் ஆயிடுச்சா. ஆல் பிளஸ் நோ என்ன, நோ புக் இஸ் எரேசர் வந்துருச்சா. அப்போ இதுதான் கரெக்ட். நம்ம ஈஸியா எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சு ஈஸியா ஆயிடுச்சு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சிலாயிசம் ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு 1 மினிட்டுக்குள்ள 5 சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 5 சம் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ்ல பண்ணலாம். பேங்கிங்க்கு நம்ம டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா நீங்க அடுத்த சம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா, அதனால பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட் இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.